தினமொரு வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். விளக்கம். பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு வெளிப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிசாசின் கிரியைகள் எங்கே நடைபெறுகிறது? ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கே வேலை இருக்கிறது? மனிதனுடைய இருதயத்திற்குள். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? பிசாசின் தீய செயல்களை அழிக்க வந்த இயேசுவை நம்முடைய இருதயத்திற்குள் அழைக்க வேண்டும். அவரை நமக்குள் நாம் அழைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்குள் தீமையாக கிரியை செய்து கொண்டிருக்கின்ற பிசாசானவனை தேவ ஊழியர்களால் துரத்திவிட முடியாது. இயேசுவின் நாமத்தால் போ என்று கட்டளை கொடுப்பதால் போக மாட்டான். ஜெபித்து துதித்து ஆராதித்து ஊழியம் செய்து இவ்விதமாக பல பக்தி காரியங்கள் செய்வதை பார்த்து சாத்தான் போக மாட்டான். ஓரிரு நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் இந்த பிசாசானவன் போக மாட்டான். ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள் பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த இயேசுவின் பிரசன்னம் வந்தால்தான் பிசாசானவன் வெளியேறி போவான். தனிப்பட்ட மனிதன் இயேசுவை இரட்சகராக இருதயத்திற்குள் அழைத்தாலன்றி பிசாசானவனை துரத்த வழியே இல்லை. வேறெந்த ஆன்மீக செயல்பாடுகளையும் பக்தி கிரியைகளையும் பார்த்து பிசாசானவன் அஞ்சி போக மாட்டான். இயேசுவின் திவ்ய பிரசன்னம் மட்டுமே அவனை பயப்படுத்தி போக வைக்கும். அந்த தேவ பிரசன்னம் ஆராதனை வேலைகளிலும் பாடல் வேலைகளிலும் பலர் உணருவது போன்ற ஒரு பிரசன்னம் அல்ல. ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு தன்னை ஒப்புவித்து அவரை தனக்குள் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக அவனுக்குள் உணரப்படுகின்ற தேவ பிரசன்னத்தை கொண்டுதான் பிசாசை துரத்த முடியும். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக பூமிக்கு வந்த இயேசுவிற்கு இருதயத்தை திறக்கும் போது பிசாசு ஓடி போவான். அதுதான் பிசாசை எதிர்க்கும் முறை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்றால் பிசாசே போ பிசாசே போ என்று துரத்துவது அல்ல. ஆண்டவராகிய இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய உறவினை உறுதிப்படுத்தி கொள்வதுதான் பிசாசை எதிர்க்கும் ஆவிக்குரிய முறை. அப்போது அவன் ஓடி போவான். அவன் ஓடி போகும் போது இருதயத்தில் இயற்கையாக தங்கியிருந்த எல்லா தீய சுபாவங்களும் தீய குணங்களும் ஆகாத ஆசை ஆர்வங்களும் அசுத்தமான சிந்தனைகளும் இருதயத்தை விட்டு வெளியேறி தேவ பிரசன்னத்தினால் உள்ளம் தூய்மையாகும். அங்கே இனி தங்கி இருப்பை அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம் போன்றவைகளே. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நற்சிந்தனை உள்ள மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.